இன்னைக்கு எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பயங்கரமா அடிதடி தான் நடக்குது. ஆக்சுவலா கேப்டன்சி டாஸ்க் வைக்கிறாங்க. இந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா பார்வதிக்கும் சபரிக்கும் நடக்கிற சண்டையை பார்க்கும்போது என்னடா நடக்குது, சபரி நீயாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா சபரி வந்து பாத்தீங்கன்னா நேத்து விஜய் சேதுபதி ரோஸ் பண்ணதுனால பயங்கரமா ஆக்ஷன் மோட்ல இறங்கிட்டாப்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னைக்கு எபிசோட்கான அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா இந்த சண்டை நடக்குதுல, இதுல வந்து பாத்தீங்கன்னா சில பாலிடிக்ஸ் இருக்குது. பாலிடிக்ஸ் மீன்ஸ் அத சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. சோ அது என்ன அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. ஆக்சுவலா இந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பிரவீன்ராஜ் ஒரு ஆள் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த டாஸ்க்கை பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதுல நிறைய ட்விஸ்ட் வந்து பிக் பாஸ் வச்சிருக்காரு. இன்னொன்னு கேப்டன், ஆக்சுவலா கேப்டன் யாரு ஆனாங்க அப்படின்றத வீடியோட எண்ட்ல சொல்றேன். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா, கண்டிப்பா இவரு கேப்டன் ஆயிருப்பாரு அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா அவரு இல்ல, வேற ஒருத்தவங்க ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ அது யாரு அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு வீடியோ சஜஸ்ட் ஆகும். எனிவே சொன்ன ஒண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாட்டில் ஒரு 4 பாட்டில் வைக்கிறாங்க. சோ யார்கிட்ட அதிகமான பாட்டில் இருக்கோ அவங்க வின்னு கடைசியில் அப்படின்ற மாதிரி தான் இந்த டாஸ்க் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா எடுத்துகிட்டு போகிறாங்க. திவ்யா கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா இவங்க விஜய் பார்வதியும் சபரியும் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதில் விஷயம் என்ன தெரியுமா, பாட்டில் ஹோல்டு பண்ணக்கூடாது, கையில் வந்து பிடிக்கக்கூடாது, வச்சாம்பாரு ஆப்புன்னுவாங்களே அதுதாங்க ட்விஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் கையில் பிடிக்கிறதா இருந்தால் யாராக இருந்தாலும் கையில் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து கையில் நீ பிடிக்கக்கூடாது. உன்னோட ஒரே வேலை வரவங்களை நீ பிளாக் பண்ணி தான் ஆகணும். ஆக்சுவலாக இங்கே பார்வதிக்கும் சபரிக்கும் சண்டை நடக்குதுல, அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது, ஒருத்தவங்களை பிளாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் போட்டா என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்கள தள்ளணும், ஆப்போசிட்ல இருக்கவங்க மேபி பிடிக்க கூட கூடாதுன்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா தள்ளு முழுதாங்க. டைரக்டா பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை தள்ளி தான் ஆகணும் நீனு அப்படின்ற மாதிரி தான் இங்க ரூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பார்வதி என்ன சொல்றாங்க, காலை மிதிக்கிற அப்படின்ற மாதிரிலாம் பார்வதி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பார்வதி ஆக்ஷன் மோடு இறங்கும் போது பார்வதி கிட்ட பாட்டிலே இல்ல, திவ்யா கிட்ட 2 இருக்கு, அதே மாதிரி சபரி கிட்ட பாத்தீங்கன்னா 2 இருக்கு, பார்வதி கிட்ட ஒண்ணுமே இல்ல. சோ இந்த கேப்டன்சி டாஸ்க்ல திவ்யா ஜெயிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா திவ்யா தோத்துட்டாங்க. சோ திவ்யா அந்த ப்ரோமோல பார்க்கும்போது அவங்க கிட்ட 2 இருக்க மாதிரி காமிக்கிறாங்க, ஆனால் திவ்யா தோத்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கும் சபரிக்கும் தான் பயங்கரமான ஒரு கிளாஷ் போகுது. இந்த கிளாஷில் வந்து பார்த்தீங்கன்னா சபரி ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமையை லூஸ் பண்ணி பார்வதியை பிடிச்சி தள்ளி விட்டுற, அப்படி பார்வதி கீழே விழுந்துட்டாங்க. சபரி என்ன யார் மேலே கை வச்சிருக்கேன்னு தெரியுதா உனக்கு, அது யாரு, பார்வதிடா, செத்தடா நீனு, இந்த வாரம் ஃபுல்லாக நீ உனக்கு செய்க சிறப்பாக இருக்குடா. அதாவது சும்மாவே பார்வதி அந்த ஆட்டம் ஆடுவாங்க, அக்காவை போய் நீ அடிச்சிருக்க தள்ளி விட்டுருக்க அப்படின்னா விடுவாங்களா உன்னை, செத்தடா நீயே வந்து காலில் வந்து ஏமா பார்வதி தயவு செஞ்சு உன்னை தள்ளி விட மாட்டேன் மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி நீ கெஞ்சாத குறையா கெஞ்சினா கூட உன்னை விடுவாங்களான்னு தெரியல. ரொம்ப பெரிய தொடக்கூடாத இடத்த தொட்டுட்ட சபரி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சும்மா வாயில அட்டாக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வெஞ்சன்ஸ் வச்சு தாக்குவாங்க, நீ கையிலேயே அட்டாக் பண்றியா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. ஆக்சுவலா பார்வதி அங்கே தள்ளி விடும் போது நிறைய பேருக்கு தோணும் சபரி பண்ண தப்பு தானே அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா வேற ஆப்ஷன் இல்லை. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா பார்வதி ஒரு கட்டத்தில் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது சபரியை வந்து என்னடா காலில் மிதிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களும் போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு லிமிட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி தான் ஆகணும், புஷ் பண்ணி தள்ளி வராரு. இது வந்து டாஸ்க்ல வந்து ஃபேரா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற வழி இல்லை. இந்த டாஸ்கே அப்படிதான் டிசைன் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா பிக் பாஸ்க்கு தெரியும், டாஸ்க் டிசைன் பண்ணவங்களுக்கு தெரியும், இந்த டாஸ்க்ல அடிச்சுக்க தான் போறாங்க, இந்த டாஸ்க்ல தள்ளுமுள் வரதான் செய்யும், ஒருத்தவங்களை தள்ளி விடுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும்ன்றது தெரியும். மெயினாக இந்த கேப்டன்சி டாஸ்க்கு எதுக்கு இப்படி வைக்கிறாங்கன்னா, இப்போ அவங்களுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை அடிச்சு கொடணும், எல்லாம் ஒரு மாதிரி ஜெல்லாக வர மாதிரி இருக்கானுங்களா. ஸோ ஜெல்லாக ஓடக்கூடாது, திருப்பி அடிச்சு கொடணும், அதுக்கு டாஸ்க்கை வந்து வெயிட்டாக கொடுப்போம், ஃபிசிக்கல் டாஸ்க்காக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருக்காங்க. அதில் சபரி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா காலில் வந்து ஹோல்ட் பண்ணுவார் பாட்டில், அந்த ப்ரோமோவில் பார்த்தா தெரியும், காலில் ஹோல்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கத்துவாங்க. அப்படிலாம் இல்லை, ஆக்சுவலாக கையில் தான் பிடிக்கக்கூடாது சொல்லியிருக்காங்களே தவிர காலில் ஹோல்ட் இதுதான் ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜி யோசிக்கிறது. ஆனால் பக்கத்தில் ஆடியன்ஸாக உட்காந்துருக்க நிறைய பேர் வந்து காலில் எப்படி ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் கத்துறாங்க. அந்த இடத்துல கனி வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க, கையில பிடிக்க கூடாதுன்னு தான் போட்டிருக்க தவிர காலில் பிடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி போடல. சோ என்ன பொறுத்தவரைக்கும் சபரியோட அங்க ஸ்ட்ராட்டஜி நல்ல ஸ்ட்ராட்டஜி, கரெக்டாக தான் பிளான் பண்ணியிருக்காரு. பட் அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எடுக்க ட்ரை பண்ணாங்க. ஏன்னா 2 பேருங்க ஆக்சுவலாக ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து டார்கெட் பண்ணாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் பாட்டிலையும் பிடிக்கக்கூடாது, வரவங்களையும் பார்த்தீங்கன்னா தள்ளி விடாமல் இருக்கணும் அப்படின்னா எப்படி என்ன பண்ணுவீங்க, நீங்கள் மேஜிக்காக பண்ணுவீங்க நின்றுக்கிட்டு ஏய் வராது நில்லு சாத்தானே அப்பால போ அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த டாஸ்க் வந்து நான் யோசிச்ச மாதிரி ரொம்பவே டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். ஸோ இதில் வின்னர் யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அது வந்து பார்வதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, ஆனால் ஷோராக தெரியலங்க. ஆக்சுவலாக என்னன்னா சபரி வின் பண்ண மாதிரி தான் ப்ரோமோவில் காமிக்கிறாங்க, நானும் சபரி தான் வின் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி ப்ரோமோவை பார்க்கும்போது தெரியுது. ஆனால் நிறைய பேர் ஷேர் பண்ணுறதை பார்க்கும்போது பார்வதி வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் ப்ரோமோவை பார்த்தா அப்படி தெரியலையே, பார்வதி வின் பண்ணுற மாதிரி தெரியல, உதவாங்கிட்டு உட்கார்ற மாதிரி தானே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஆனால் திவ்யா வின்னர் இல்லை அது ஷோரு, ஆனால் பார்வதியா சபரியா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. சில பேர் வந்து பார்வதி தான் கேப்டன் ஆயிருக்காங்க இந்த வாரம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, இல்லை சபரி ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ப்ரோமோவுமே பார்த்தீங்கன்னா சபரிக்கு சாதகமாக தான் இருக்கு.
சபரி அவங்க வந்து ஒரு ஆக்ஷன் மோடு பீஸ்ட் மோட்ல இறங்கின மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சபரி டிசைட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் கேப்டன் ஏத்திடுறோம், நாமினேஷன்ல இருந்து தப்பிக்கிறோம்டா அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பார்வதி கேப்டன் ஆனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன பண்ணணும் தெரியுமா, மிச்சம் எல்லாருமே சேர்ந்து ஒரு இந்த 5-6 வாரத்தில் பார்வதி என்னென்ன பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கணும். திருப்பி நீ என்னென்ன பண்ணியோ, எப்படி ஒரு டாஸ்க்கை கெடுத்தியோ, எப்படி எங்களை இரிட்டேட் பண்ணியோ, ஸோ எல்லா விதமாகவும் பார்வதி இரிட்டேட் பண்ணணும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஹைலைட். எனக்கு தெரிஞ்சு அதை யார் தெரியுமா செமையாக பண்ணுவா, கனி பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன்னா கனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்வதி மேலே அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் காண்டு இருக்கதா செய்யுது. போன வாரம் கொஞ்சம் அடி வாங்கினதால என்ன பண்ணிட்டாங்க, சரி ஓகே அடக்கி வாசிப்போம் அப்படின்னு மாதிரி சட்டில் ஆகிட்டாங்க. ஸோ பார்வதி மட்டும் கேப்டன் ஆனாங்க. ஏன்னா கனி கேப்டனாக இருக்கும் போது பார்வதி கொஞ்சம் நஞ்சு ஆட்டம் ஆடினாங்க. கனியை வந்து கிட்டத்தட்ட கதற விட்டாங்க, பின்னாடியே கதறிட்டு வந்தாங்க கனி. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பார்வதி வச்சு சம்பவம் செஞ்சாங்க. ஸோ பார்வதி கேப்டன் ஆனால் கனி சும்மாவா இருப்பாங்க, கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுப்பாங்களே. எனக்கு தெரிஞ்சு சபரி கேப்டன் ஆகிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு கேட்டால் ஓகே. சபரி வந்து கொஞ்சம் கூல், எப்படி சபரி கூல் வந்து எப்படி லூஸ் பண்ணுவாரா, இல்லை சபரி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் பார்வதி கேப்டன் ஆனால் அந்த வீடே ஒரு மாதிரி ரணகலமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. இன்னொன்று சபரி மட்டும் இப்போ வந்து பார்வதி தள்ளி விட்டாப்புல, நீ மட்டும் கேப்டன் ஆனன்னு வச்சுக்கியா செத்தரா, நீ சும்மாவே கேப்டனை நோண்டுவேன் நான், இதில் என்னை அடித்து என்னை தள்ளி விட்டு என்னை மிதிச்சு நீ வந்து கேப்டன் ஆயிட்டனா உன்னை விட்டுருவனா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு பார்வதி சபதம் எடுத்துருவாங்க. ஆனால் சரியான புஷ்ஷுங்க. ஆக்சுவலாக சபரி அந்த அளவுக்கு புஷ் பண்ணிடக்கூடாது. புஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா போ அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டா அப்படி. ஸோ அங்கே பார்க்கும்போது பார்வதி வந்து எப்படி சொல்லி ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி போய் அவங்க காலில் விழுறாங்க. சாண்ட்ராவும் கனியை நிற்கும் போது அவங்க பக்கத்தில் போய் விழுறாங்க. எனக்கு அங்கே பார்க்கும்போது சபரி நீயாடா அது, நீயா சபரி, நீ உன் பொறுமையை இழந்துட்டியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது தப்பு கிடையாது. அந்த டாஸ்கே அப்படி தான். அந்த டாஸ்கில் கண்டிப்பாக தள்ளி விட தான் வேணும், தடுக்க தான் வேணும், இது எல்லாமே இருக்குது. அதே சமயத்தில் பார்வதி அடிக்கிறதும் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது. ஏன்னா பார்வதிக்கிட்டே இந்த ஒரு பிஹேவியர் இருக்குது. ஆக்சுவலாக இது விக்கில் சிக்கிரம்னு நினைக்கிறேன், ஏதோ அந்த மாஸ்க் டாஸ்க் தானே. ஸோ அதில் வந்து தடுக்கும் போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. டேய் என்னடா அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல விக்கல்ஸ் இதே மாதிரி தான் பிடிச்சி தள்ளி விடுவார். தள்ளி விட்டோன்னு போய் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி நீ தள்ளி விடுவ அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு கோவம் வந்துட்டா கையை ஓங்கிடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அந்த இடத்துல சபரி தள்ளி விடுறது, இவங்க எப்படி அடிக்க போகிறாங்களோ அதே மாதிரி சபரி தள்ளி விடுறதும் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த டாஸ்கே அப்படி தான் போது அது ஓகே தான். ஆனால் இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது எப்படி கொண்டு போறாங்க, ஒரு பெண் தானே அப்படின்ற மாதிரி பெண்ணை அட்டாக் பண்ணிட்டியா அப்படின்ற மோடு கொண்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செத்தாண்டா சபரி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இல்லை ஒரு ஸ்போர்ட்டிவா ஓகே சபரி நீ டாஸ்க்ல எல்லாம் தள்ளி விட்டுக்கிறது எல்லாம் ஓகே தான், நீ நானும் ஒன்று அடிச்சேன், நீ என்ன தள்ளி விட்ட, ஓகே நீ வின் பண்ணிட்ட, இல்லை நான் வின் பண்ணிட்டேன், ஓகே இதெல்லாம் மறந்துடுவோம் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்கன்னா ஓகே. எனக்கு தெரிஞ்சு பார்வதி வின் பண்ணிட்டா சபரி தப்பிச்சான். இது சபரி மட்டும் வின் பண்ணா இது பார்வதி வந்து கண்டிப்பாக சபரியை வந்து செஞ்சிருவாங்க. இந்த வாரம் ஃபுல்லாக சம்பவம் வந்து சபரிக்கு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒரு கேப்டனையுமே பார்வதி நிம்மதியாக விட்டதில்லை. எவன்லாம் கேப்டன் ஆகிறானோ எல்லா கேப்டனையும் நோண்டுறது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சந்தோஷம். கேப்டனை வந்து இரிட்டேட் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அது வந்து பார்வதிக்கு ஒரு ஹாப்பினஸ் தான். இன்னைக்கு ஃபுல்லாக பாருங்களேன், எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட்ல பார்வதி வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் திவ்யா எனக்கு தெரிஞ்சு கேப்டன் ஆகிறதுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி தாங்க இருக்காங்க. ஏன்னா போன வாரம் அடி வாங்கினாங்களே, அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம கேப்டன்சியே வேணாம், அந்த மேனேஜர் பதவியே வேணாம் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு இருக்கு. அவங்களால மேனேஜ் பண்ண முடியல அப்படின்றத அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு வந்து பொறுமை வேணும், கொஞ்சமாவது பொறுமை வேணும். சபரி அளவுக்கு பொறுமை இருக்கணும்னு அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வேணும்ல. எல்லாத்துக்கும் இப்படின்றதுக்குள்ள டப்புன்னு நீங்கள் ட்ரிகர் ஆகிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் எப்படி கேப்டன்சி பண்ண முடியுன்றத ஒரு கேள்வியாக இருந்தது. அது அவங்களுக்கே புரியுது, நம்மளால கேப்டனாக இருக்க முடியாது, அதுவும் பார்வதி இருக்க வீட்டில் நம்ம கேப்டனாக இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலாக புரிஞ்சு அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் நேற்றுலேருந்து அந்த கேப்டன்சி டாஸ்க்கு பிக் பாஸ் சொன்னார்ல, திவ்யா நீங்கள் டேரக்டாக கேப்டன்சி டாஸ்க் விளாட்லாம் அப்படின்ற மாதிரி. அப்பயே பார்த்தீங்கன்னா இப்போ சுருங்கி போன மூஞ்சி மாதிரி ஏஞ்சாங்க. பிக் பாஸே பார்த்தீங்கன்னா கலாச்சி தான் விட்டாரு. என்னம்மா இந்த மாதிரி சந்தோஷமான விஷயம் சொல்ல கொஞ்சமாக சிரி அப்படின்னா சும்மா சிரிச்சாங்க பாருங்க. நல்லா தெரியுது நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு. ஆக்சுவலா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த டாஸ்க்ல விளையாடுறதுக்கோ திருப்பி கேப்டன் ஆகிறதுக்கோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. சும்மா ஒப்புக்கு சப்பானுக்கு ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுல போட்டியே பார்வதியா சபரி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒரு சைடில் பார்வதி வின் பண்ணிட்டாங்கன்றாங்க கேப்டனா, ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா சபரி வின் பண்ணிட்டாங்கன்றாங்க. ஆனால் ப்ரோமோவை பார்க்கும்போது சபரி தான் வின் பண்ண மாதிரி இருக்கு. எனிவேஸ் கிளியரான அப்டேட் இன்னும் வரல. ஸோ அதனால தான் ரெண்டு சைடில் எதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதி கேப்டன் ஆகணும், வீடு அப்படியே எப்படி சொல்ல ரணகலமா ஆகணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்றேன். எனிவேஸ் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். சேனலை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.